அந்த புள்ளியில அதிமுக தெளிவா தெரியும். அதிமுக மட்டும் தனியா நின்று ஆட்சி அமைக்க முடியாது, நல்ல தெளிவா தெரியும். அதிமுக அவங்களுக்கு தெரியுது, இது சாதாரண மனிதன், சாதாரண தொண்டனை கூட 10 20 ஆகும் 30 ஆகும் அப்படின்னா என்ன ஒண்ணும் 10 பிளேயர்ஸ் இருக்காங்க, ஏன்ட்ட ஒரு 5 ஓட்டு இருக்கு, உங்கள்கிட்ட ஒரு 4 ஓட்டு இருக்கு, அவர்கிட்ட ஒரு 10 ஓட்டுனா எல்லாத்தையும் சேர்க்கணும். இப்படி சேர்த்தா தான் ஜெயிக்க முடியும். அரித்மெட்டிக் கால்குலேஷன், கூட்டல் கழித்தல். இன்னும் அரசியல் நெருங்க, தேர்தல் நெருங்க பாருங்க, நிறைய கட்சிகள் கூட்டணி, நிறைய கட்சிகள் அதிமுக கூட்டணி வருவது வாய்ப்பு. இவருக்கு செஞ்சிருக்கணுங்கள, செய்யலை கட்சிக்காரன் செஞ்சிருக்கணுங்கள, அதனால அவரால் போராட்டக்குழு செஞ்சிருக்கனால எல்லாத்துக்கும் எரிச்சல், வைத்தறிச்சல். நம்ம எப்படி ராஜராஜ சோழனை பற்றி பேசிக்கலாம், அதே மாதிரி இனி ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை எனக்கு யாருக்கு அது எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமையை நாளைய சரித்திரம் சொல்லும். சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். அரசியல் சதுரங்கம் ஆட்டம் இப்பொழுதே ஆட தொடங்கிவிட்டது. 2026 தேர்தல் அதிமுக தலைமையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவதற்கான ஆயத்தங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும். ஜெயலலிதா பிறந்தநாளான நேற்று 77வது பிறந்தநாளை முன்னிட்டு கட்சியினருக்கு அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் அவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய உற்சாகம் ஊட்டும் வகையில் ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை வெளியிட்டிருக்கார். வெற்றி கூட்டணி அமைப்பதற்கான காலங்கள் நிறைய, மாதங்கள் நிறைய இருந்தாலும் அதற்கான அறிகுறி எப்பொழுது, எங்கு, எந்தெந்த நேரத்தில் தொடங்குகிறது, வெற்றி கூட்டணிக்குள் வருகின்ற கட்சிகள் எது எது, எப்படியெல்லாம் பலமான திமுக கூட்டணியை எளிதாக வெல்வதற்கு என்னென்ன வழிகளை அதிமுக மேற்கொள்ள போகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் அதிமுகவின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று வெளியிட்ட அந்த அறிக்கையில பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த விஷயம் ரொம்ப அரசியல் பார்வைகளை அகில இந்திய ரீதியிலையும் விவாதிக்க முடியும். வெற்றி கூட்டணி 2027 வெற்றி கூட்டணி அமைக்க இருக்கிறோம். அதில் பல்வேறு விதமான வியூகங்களை வகுக்கிறோம். நம்பிக்கையோடு இருங்க, இப்பொழுதே அதற்கான வேலைகளை துவங்குங்க அப்படின்ட்டு கட்சியினருக்கு உற்சாகப்படுத்துகிற விதமாக இபிஎஸ் அவர்களுடைய அறிக்கை. அது பார்த்தீங்கன்னா எதை சொல்ல வருகிறது, எந்த திசையை நோக்கி அது போக விரும்புகிறது, என்னென்ன யுக்திகளை எப்படியெல்லாம் வகுக்க போகிறது. ஏன்னா நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட உங்களால் அந்த விஷயத்தை நல்லா யூகிக்க முடியும். எதை நோக்கி அவருடைய அறிக்கை இருக்கிறது. நெத்தியடி அடிச்சா ஒரே பாயிண்ட் தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யார் பக்கம்? இன்றைய நிலைமையில் இனி ஒரு 3 மாசம் கழிச்சு மக்கள் யார் பக்கம், இனி ஒரு 3 மாசம் கழிச்சு அடுத்து மக்கள் யார் பக்கம், இந்த ட்ரெண்டுன்னு சொல்றேன். அடுத்து தேர்தலுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி மக்கள் யார் பக்கம் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரொஜெக்டட் ஸ்கோர், ஒரு திட்ட வரைவு நம்ம போட்டோம்னா, ஒரு எலெக்ஷன் தேர்தல் ஆய்வு நடத்தினோம்னா எதை பேஸ் பண்ணி மக்களுடைய மனநிலையை, இன்றைய நிலவும் அரசியல் சூழ்நிலையை, தட்பவெப்ப நிலையை கருத்தில் கொண்டும், பொதுமக்களின் வாழ்வாதார நிலைமையை கருத்தில் கொண்டும், பொதுமக்கள் இன்று சந்திக்கின்ற பிரச்சனைகளை மையப்படுத்தியும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையையும், பொது அமைதியையும், பொதுமக்கள் மத்தியில் நிம்மதியையும், இந்த 5-6 காரியங்களை மையப்படுத்தி ஒரு தேர்தல் ஆய்வு மேலோட்டமாக நடத்தினாலும் சரி, அல்லது தேர்தல் ஆய்வு போன்ற ஒரு கருத்தாக்கத்தை பொதுமக்களிடத்திலே அரசல் புரசலாக போற போக்கில் கேட்டாலும் சரி, என்ன தோன்றுகிறது என்றால் ஒரு மாற்றம் வேண்டும். 2026 ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்புகின்ற மக்களின் கருத்துதான்
இந்த எல்லா காரண காரியங்களிலும் மேலோங்கி நிற்கிறது. சமீபத்துல ஒரு ஆய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு வந்து 5 முதல் 6% வாக்கு சதவீதம் அதிகரிச்சிட்டு இருக்கு பொதுமக்கள் மத்தியில. அதிமுகவுக்கு பாஜக விட பின்னோக்கி செல்கிறது அப்படின்னு ஒரு அது அப்படிங்கிற பொழுது நீங்க சொல்றது வந்து எதிர்மறையா இருக்கிறது இல்லையா? இது வந்து திட்டமிட்டு செய்கிறது. ஆய்வுகள்ல 2 வகை உண்டு. ப்ரொஜெக்டட் ஸ்கோர்னு ஒன்று உண்டு, டிட்டர்மைண்ட் ஸ்கோர்னு ஒன்று இருக்கு, அப்புறம் எட்டு கன்ஃபார்ம்னு ஒன்று இருக்கு. இதை வந்து உறுதிப்படுத்தணுங்கிற ஒரு ஆய்வு, திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு ஆய்வு, இப்படி நடக்கலாம் என்று திட்டமிடுகின்ற ஒரு ஆய்வு, இப்படி இருக்கும். இதில் வந்து நீங்க சொல்ற கணக்கு வந்து ஏற்கனவே திட்டமிட்டு இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை முதல்ல விடுறது. எப்படின்னா, இந்த பக்கம் போர் நடக்கும்போது அந்த பக்கம் படை இருக்கிற மாதிரி டைவர்ட் பண்றது, திசை திருப்பது. எஸ், கவனத்தை சிதறிக்கிறது. வெண்ணெய் திரண்ட வரும்போது பானை உடைக்கிறது, அப்படிங்கிறது. இதெல்லாம் அரசியல் சூத்திரம். இதெல்லாம் செய்வாங்க, இது எல்லாரும் செய்வாங்க. இதெல்லாம் இதுதான் இதை லிமிட்டேஷன் சொல்லுவாங்க ஆய்வுல. என்னென்ன லிமிட்டேஷன், சேலஞ்சஸ், என்னென்ன தடைக்கற்கள். ஆய்வு நடத்திய நிறுவனம் வந்து பல்வேறு பல ஆண்டுகளாக நடத்திய, நீங்க ஆய்வு நடத்தும் போது இது என்கிட்ட சொல்லக்கூடாது, நான் ஆய்வு நடத்துறேன், எனக்கு தெரியும் நல்லா. ஒரு ஆய்வு நடத்தும் போது விலாவாரியா பண்ணணும். எந்தெந்த மக்களை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தணும், நாங்கள் ஆய்வு செய்த முறை என்ன, ஆய்வு முறை என்ன, இதில் பங்கு பெற்ற ஆய்வுக்கு பங்கு பெற்ற மக்கள் என்ன, இந்த மக்களில் எத்தனை பேர் என்னென்ன கட்சியை சார்ந்தவர், இந்த ஆய்வு எந்தெந்த ஊர்ல நடந்துச்சு, இந்த ஆய்வு நடத்தும் போது எங்களுக்கு என்னென்ன தடங்கள் இருந்தது, லிமிட்டேஷன் அண்ட் சேலஞ்சஸ், என்ன காரண காரியத்தை வச்சு நாங்கள் ஆய்வு நடத்தணும், இதெல்லாம் பொறுத்து தான் அந்த ஆய்வுடைய அறிக்கை. ஒரு ஆய்வே சார் எப்படி சொல்றாங்கன்னா, மேலோட்டமா பண்ணாம வட்டார அளவுல, வட்டாரத்துக்குள் வட்டாரம் அந்த அளவுல கொண்டு போனாலும் அது முழுமையான ஆய்வு அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ஆய்வு எடுத்தா ப்ராட் ஸ்பெக்ட்ரமா எல்லா ஆண்களையும் இருக்கணும். சட்டம் ஒழுங்கையும் நீங்க எடுக்கணும், பெண்களை எடுக்கணும், டாஸ்மார்க்கை எடுக்கணும், சமூக பொருளாதாரம் எடுக்கணும், சமூக நீதியை எடுக்கணும், வளர்ச்சி பணியில எடுக்கணும், கல்வி எடுக்கணும், கல்வி வளர்ச்சியை பற்றி எடுக்கணும், தொழில் வளர்ச்சியை பற்றி எடுக்கணும், கட்டமை பற்றி எடுக்கணும், மாணவருடைய நிலைமை பற்றி எடுக்கணும், தொழிலாளர்கள், தொழில் சார்ந்த அமைப்பு சாரா தொழிலாளருடைய நிலைமை பற்றி எடுக்கணும், எல்லாத்தையோட சமூக நலம் பற்றி எடுக்கணும், சுகாதாரத்தை பற்றி எடுக்கணும், இதுக்கு மேலாக மக்கள் நிம்மதியா இருக்காங்களா, மக்கள் பாதுகாப்பா இருக்காங்களா, மக்கள் நம்பிக்கையோடு இருக்காங்களா, இதெல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்து பார்த்தா ஒட்டுமொத்தத்துல அப்படின்னு நம்ம எடுக்க முடியும். இதெல்லாம் எடுத்தாங்களா, அதை எடுத்துன்னு சொல்லுங்க, அப்ப எடுத்துக்கலாம். அது சொல்லாத வரைக்கும் அது எந்த ஆய்வு இருக்கு, இது ஆய்வு இருக்குல்ல, நான் எடுத்தா கூட, நீங்க எடுத்தா கூட, இதை சொல்லாத வரைக்கும் அந்த ஆய்வு அறிக்கையை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, நிராகரிக்கவும் முடியாது, சாத்தியமில்லை. ஸோ அதை விட்டுருங்க அந்த பக்கம். ஆனா இன்னைக்கு இருக்க சட்டம் ஒழுங்கு, பொருளாதாரத்தை முன்னேற்றமா, தேக்க நிலையா, சமூக நலனா, சமூக நல திட்டங்களா, சமூக நீதியா, சமூக நீதி இல்லையா, கல்வியில வளர்ச்சியா இல்லையா, அப்புறம் கலாச்சாரத்தில் எப்படி இருக்கு, அப்புறம் நம்மளுடைய பொது விநியோகம் நல்லா இருக்கா, போக்குவரத்து நல்லா இருக்கா, ஓய்வூதியங்களுக்கு நல்லது இருக்கா, பொதுமக்கள் நிம்மதியாக இருக்காங்களா, அன்றாட பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறதா, அதிகாரிகள் கரெக்டான வேலைகளை செய்கிறாங்களா, பொதுமக்களுடைய கோரிக்கைகளை தீர்க்கிறாங்களா அல்லது டிலே ஆகுதா, இல்லை சைஸ் ஆகிக்கலையா, ஆட்சியாளருடைய பங்களிப்பு எப்படி இருக்கு, ஆட்சியாளர்கள் அந்தந்த அன்றாட ஆட்சிகளை கவனிக்கக்கூடிய பணிகளை செய்கிறார்கள் இல்லையா, இது எல்லாம் பார்க்கணும். இது எல்லாம் பார்க்குறாங்க. யார் பார்க்குறா? நீங்களும் நானும் பார்க்கறது இல்லை, கிராமத்தில் எல்லாரும் பார்க்குறாங்க, கிராமத்து மட்டும் எல்லா இடத்துலையுமே பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. ஓகே, அவங்க ஒரு முடிவு வச்சுக்கிறாங்க. இது முடிவு வச்சு இந்த முடிவு திரண்டு முடிகிற காலகட்டத்தில் ஆளுங்கட்சி மீதான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதுல இந்த மாற்று கருத்து இல்லை. அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதை மீறி வெல்வது எப்படி? ஏன்னா கூட்டணி முக்கியம். ஆன்டி இன்கம்பன்சி மட்டுமே அந்த பாயிண்ட் நேரத்துக்கிறேன். இன்னைக்கு இருக்க சமூக
பொருளாதார நெரிசலும் சரி, இன்னைக்குடைய அரசியல் சூழ்நிலையும் சரி, கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும், எந்த கட்சினா அதிமுக திமுக தான். அதிமுக திமுகவும் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. அதிமுகவும் அமைக்க முடியாது, திமுகவும் அமைக்க முடியாது. அந்த புள்ளியில வந்து அதிமுகவுடைய அந்த புள்ளியில அதிமுக தெளிவா தெரியும். அதிமுக மட்டும் தனியா நின்று ஆட்சி அமைக்க முடியாது, நல்ல தெளிவா தெரியும். அதிமுக அவங்களுக்கு தெரியுது, இது சாதாரண மனிதன், சாதாரண தொண்டன் கூட தெரியும். அதனாலதான் தொண்டன் சொல்றான் கூட்டணி அவ்வளவான கூட்டணி இருக்கணும். நமக்கு நம்முடைய அதிமுக ஓட்டு 10 ஓட்டுனா 10 ஓட்டு மொத்தமா அழுவணும், அது 8 ஓட்டா குறையக்கூடாதுங்கிறதா தொண்டன் சொல்றேன். இதுல மாற்று கருத்து இல்லை. எல்லாரும் என்ன சொல்றாங்க சார், அதாவது பாத்தீங்கன்னா வந்து அதிமுக உள்ளியம், அதிமுக மட்டும் இல்லை, அதிமுக போல வீரவாசனம் பேசிய கட்சிகள், சில கட்சிகள்லாம் விழுந்துப்ப இல்லைன்னு சொல்றதுன்னா தொண்டப்பட்ட உணர்வு சொல்றேன். கிராமப்புறத்துக்கு இது நீங்க சொல்றீங்க, அதிமுக மட்டும் இல்லை, வேறு சில கட்சிகளை சொல்றேன். 10 8ஆக்க படாத பாடுபட வேணாம். அதனால வந்து 10 வந்து 20 மாத்துங்க, 20 வந்து 30 மாத்துங்க, 30 40 மாத்துங்க, அதுக்கான வேலைகளை வந்து இறக்குங்க. என்ன, இதுதான் வந்து ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கு நல்லது. இதுதான் இன்றைய ஸ்ட்ராட்டஜி. இதைத்தான் வியூக வகுப்பாளர்களும் செய்யறாங்க. திமுக கூட்டணி அதான் செய்யுது, அதிமுக கூட்டணி அதான் செய்யுது, அதிமுக கூட்டணி அதைத்தான் செய்யணும், இல்லைன்னா தோத்து போயிடும். ஸோ 10 20 ஆக்கணும் 30 ஆக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? 10 பிளேயர்ஸ் இருக்காங்க, என்கிட்ட ஒரு 5 ஓட்டு இருக்கு, உங்கள்கிட்ட ஒரு 4 ஓட்டு இருக்கு, அவர்கிட்ட ஒரு 10 ஓட்டுனா எல்லாத்தையும் கூட்டணும், எல்லாத்தையும் சேர்க்கணும். இப்படி சேர்த்தா தான் ஜெயிக்க முடியும். அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான், கூட்டல் கழித்தல் தான். கொள்கையோ திறமையோ ஆளுமையோ விலைக்காக. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அப்ப சொன்னாரு எடப்பாடியார், மாபெரும் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னாரு. அது வந்து கடைசி வரைக்கும் நிறைவேறவே போயிடுச்சு. இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது, நிறைவேறுச்சு. பாமக என்ன பண்ணுச்சு, கடைசி வரைக்கும் அதிமுக கூட்டணி இருந்துச்சு, திடீர்னு எங்க மாதிரி போச்சு, அவங்க எட்டிக்கு போயிட்டாங்க. ஆனா முயற்சி பண்ணாங்களா இல்லையா? மெகா கூட்டணிக்கு, தேவையான கூட்டணிக்கு முயற்சி பண்ணாங்களா இல்லையா? இந்த முறை வந்து இபிஎஸ் ஜிகே மணி சந்திப்பு வந்து அது வேறு விதம் உறுதிப்படுத்துற போல இருக்குதா, இல்ல வழக்கமான சந்திப்பா? வழக்கமான சந்திப்பா இருந்தாலும் சரி, உறுதிப்படுத்துகிற சந்திப்பா இருந்தாலும் சரி, ஒரு யதார்த்தத்தை களத்தில் இருக்க அத்தனை அரசியல் கட்சிகளும் மறந்துடக்கூடாது, மறக்க மாட்டார்கள். அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம சொல்றது புதுசு இல்லை. 10 பேர் சேர்ந்தா தான் ஒரு கூட்டணியில ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியும். அப்படிங்கிறது யதார்த்த நிலைமை. இன்னைக்கு ஆட்சி அமைக்க போறது கூட்டணியுடைய பலத்தை நம்பித்தான், தனியாக ஆட்சி அமைக்க முடியாது. ஸோ கூட்டணி யார் வலுவாக அமைக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கணும். அதாவது இபிஎஸ் அறிக்கைக்கு பின்னாடி பல்வேறு காரணங்களை வந்து ஒளிந்திருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் வந்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அவர் வந்து பல்வேறு கட்சிகள்கிட்ட பேசி உறுதி வாங்கினது பிறகுதான் என்ன, அதாவது வந்து ஒரு காட்டமான அறிக்கையை வந்து ஜெயலலிதா பிரதமர் வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அரசியல் தேர்தல் நெருங்க பாருங்க, நிறைய கட்சிகள் கூட்டணி, நிறைய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் அரசியல் ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டு அதிமுக பக்கம் போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு உருவாகுது. அது யார் உருவாக்குறது? கட்சிக்காரர்கள் இல்லை, பொதுமக்கள். பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை பார்க்கிறார்கள், அவங்க முடிவு பண்றாங்க. வழி அவங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை பார்க்குறாங்க. அப்போ நினைக்கிறாங்க இப்போ அவங்களுடைய டைம் வரும் இல்லையா? இப்போ தேர்தல் என்ன அர்த்தம்? மக்களுக்கோட டைம், மக்களுக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. ஸோ நான் 25ஆம் தேர்தல்னா 24ஆம் நைட்டு முடிவு எடுத்துருவாங்க. அந்த முடிவெடுக்கிறத யாருக்கு முடிவு எடுக்க போறாங்களோ அவங்க வந்து ஜெயிக்க போறாங்க, அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க. இதுதான் காலகாலமாக நடந்து வருது. இந்த 26 தேர்தலையும் தான் நடக்க போகுது. அப்போ பொதுமக்கள் அந்த 24ஆம் முடிவெடுக்கிறதுக்கு இப்பவுமே ஆயத்தமை வராங்கதான் எல்லாரும் உணர்கிறார்கள். அதனாலதான் கூட்டணியை பலப்படுத்துறாங்க. அதிமுக பலப்படுத்த வேண்டும், அதை நல்லாவே தெரியும் எடப்பாடி. அவர் சூடா இருப்பாரு, அவருடைய ஆட்சியில் முறையில் எனக்கு நல்லா தெரியும். அது தெளிவாக இருப்பார். ஒரு டிசிஷன் எடுத்தா என்ன ஏது எப்படி ஏது என்னன்னு சொல்லி ரொம்ப லாபகமா செஞ்சிருவாரு. அவரை பற்றி யாருக்கும் தெரியல. ஏன்னா அவர் வந்து செல்ஃப் பப்ளிசிட்டி பண்ணிக்க மாட்டார், மிகைப்படுத்திக்க மாட்டார். நான் தான் செஞ்சு பாருங்க, அத்திக்கடை அவினாசி திட்டத்தை செஞ்சோம், அவர் மிகைப்படுத்திக்கிட்டாரா? இதை யார் பேசிருக்கணும்? அந்த அத்திக்கடை அவினாசி திட்டத்தினுடைய தலைமை போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் திரு சம்பத்துங்கிறவர் வந்து இந்த அத்திக்கடை அவினாசி திட்டத்தை பற்றி எப்படி
எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது கண்ணும் கருத்துமா தனிப்பட்ட முறையில் அதை ஒவ்வொரு மீட்டிங்காக போட்டு 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 நகர்த்தி நகர்த்தி இந்த வந்து செயல்படுத்தி கொடுத்தாருங்கிறத அவர் சொல்லி வர்றாரு. இது யார் சொல்லியிருக்கணும்? அதிமுகவுடைய கட்சிகள்லாம் வந்து அங்கங்கே மீட்டிங் போட்டு சொல்லியிருக்கணும். இது ஜெயலலிதா மாதிரி தான் எல்லாம் போட்டி போட்டு போட்டு சொல்லியிருப்பானுங்க. நான் போடுறேன் மீட்டிங்கு, நீ போடுற மீட்டிங் வச்சு வால்போஸ் அடிச்சு போட்டு போட்டு அடிச்சு பேசுகிறேன் அனுப்பிச்சி விட்டுருப்பானுங்க போட்டாவா. ஆனால் இவருக்கு செஞ்சுருக்கணுங்கள, செய்யலை அது கட்சிக்காரன் செஞ்சிருக்கணுங்கள. அதனால அவராது போராட்டக்குழு ஒருத்தர் செஞ்சிருக்கனால எல்லாத்துக்கும் இப்போ எரிச்சல், வயிற்றெரிச்சல். அத்திக்கடை அவனாசத்துக்கு தனிப்பட்ட அந்த நேரத்தை ஒதுக்கி அந்த அதிகாரிகள் கூப்பிட்டு மீட்டிங்கை போட்டு ஃபாலோ பண்ணி இது நடந்துச்சா அது நடந்துச்சா சொல்லி ஃபண்டை சேங்ஷன்மெண்ட் மட்டும் பட்டின சேங்ஷன்மெண்ட்டாக மட்டும் அதிகாரிட்ட வேலை ஆக முடியாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது அதிகாரத்தை வேலை வாங்கி அதை செயல்படுத்துறது பெரிய விலை, பெரிய திறமை வேணும், அதுக்கு பெரிய என்டூரன்ஸ் வேணும், இங்கிலீஷ் சொன்னால் பெர்சிவரன்ஸ் வேணும், தொடா முயற்சி வேணும், சலிக்காத மனம் தளராத எண்ணம் வேணும், ஓயாத நினைப்பா இருக்கணும். அத்தனையும் செஞ்சார்ல. இப்போ இது யார்கிட்ட போய் இதை எடுத்து போய் சொல்ல வேண்டியது யாரு? அதிமுக கட்சிக்காருடைய ஒவ்வொரு பொறுப்பாளரும் பொதுமக்கள்கிட்ட போய் சொல்லணும் இல்லையா? எத்தனை பொதுமக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? அதை கொண்டு போய் சேர்க்க தவறிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, இதே திமுக இருந்தா எப்படி செய்வாங்க? என்ன அதுக்கு ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடைமொழி வச்சு. ஏன்னா இந்த விஷயத்த வந்து இப்படி தொடர்ந்து முன்னாடி பாத்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்டார். அத்திக்கடை அவனேன்னு இது ரொம்ப முக்கியம். அதோடைய முக்கியம் எவ்வளவு, அதோடைய வந்து எத்தனை ஏக்கர் வந்து பயனடையும், இது திட்டங்களை வகுத்தா என்னென்ன விதமா வந்து பாசன பகுதி மேம்படும், விவசாயிகள் எப்படிலாம் வந்து முன்னேறுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொள்றாரு. உடனே பார்க்குறாரு ஒரு மாற்றுக் கட்சி தலைவர் விழிப்புணர்வு பயணம் மேற்கொள்றாரு. அந்த திட்டத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் பெரிய வந்து அரசியல் ஆரோக்கியமான விஷயம். அதாவது இது பொதுநலன், அரசியலுக்கு தாண்டி பொதுநலன். அதாவது அவர் டாக்டர் இருக்காரு, அவருக்கு சயின்டிபிக் நாலேஜ் தெரியும், மெடிக்கல் நாலேஜ் தெரியும். நம்ம கட்சி, நம்ம சின்னம், நம்ம பொதுச் செயலாளர் அப்படின்னு நினைக்கும். அதில் பாகுபாடு காட்டக்கூடாது, அதில் பாகுபாடு கூடாது. நான் வந்து முன்னாள் எம்எல்ஏ சொல்றேன், இனி 100 வருஷத்துக்கும் அவர் பேர் நிற்கும் சார், எடப்பாடி பேர் வரலாற்று நிற்கும். அந்த அளவுக்கு அத்திக்கடை அவனாசிட்டத்தை வந்து அது இப்ப தெரியாது அவங்களுக்கு, வரலாற்றுல ஆவணப்படுத்தப்பட்டாச்சு. இது வரலாற்றுல நம்ம எப்படி ராஜராஜ சோழனை பற்றி பேசிட்டு இருக்கோம், அதே மாதிரி இனி ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை என்ன யார் அது எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமையை நாளைய சரித்திரம் சொல்லும். சாதாரண விஷயம் இல்லை. தைப்பூசத்துக்கு வந்து விடுமுறை விட்டு ஆமா, எத்தனை நிறைய ஒன்று ஏகப்பட்ட திட்டங்கள், பஸ்ஸு, ஆமா, ரோடு, கிராம சாலைகள், நிறைய விஷயம், பராமரிப்பு பணிகள், டக்கு 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 வளரணும். ஆகையினால இதெல்லாம் தெரிஞ்சவங்க அதிமுக பரவாயில்லப்பா அவங்களே வரட்டும் அப்படின்னு பொதுமக்கள் நினைக்கிறேன். இதை நான் கேட்குறேன். அதாவது வந்து காவிரி பாசன பகுதியை வேளாண்மை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக நெற்களஞ்சியம் அந்த பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக வந்து அதை மாற்றி அறிவிச்சது. அதுக்காக வந்து அரசியலில் சட்ட வடிவமாக கொண்டு வந்தது. நான் செஞ்சேன் படி அவர் பந்தா பண்ணுறதோ அந்த செல்ஃப் பப்ளிசிட்டி பண்ணுறதோ இல்லை, அதுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு தலைவருக்கு அழகு. 2026 தேர்தலுக்கு பல்வேறு விதமான கூட்டணி விவரத்தையும் வந்து திரைமறையில் வந்து மேற்கொண்டு வந்தாலும், அதாவது ஆளுமையா எப்படி இருக்காரோ அதே போல வந்து கட்சியிலையும் ஆளுமையா இருக்காரு, ஆட்சியிலையும் ஆளுமையா இருந்து பல விஷயங்களை இப்போ செஞ்சிருக்காரு. அதனால அவர் தலைமையை ஏற்று அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று ஆரோக்கியமான கருத்துக்களை முன் வச்சிங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பான விஷயத்தை வந்து நேயர்களுக்கு தெரிவித்தமைக்கு சிசிஎன் மீடியா சார்பாக இதயம் கடைந்த இணைய நன்றி சார். நன்றி. சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு நன்றி இழந்த வணக்கங்கள். இந்த பதிவு அரசியல் பதிவு பொதுமக்கள் நலன் கருதி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்பினால் நீங்கள் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி அரசியலில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.